ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குழம்பு ரெசிபி பார்த்திங்கன்னா வெள்ளை சுண்டல் வச்சு ஒரு அருமையான குழம்பு ரெசிபி பார்க்கலாங்க. இந்த குழம்பு வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் அப்படின்னு எதில் செஞ்சாலுமே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அதாவது ஒரு கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த குழம்பு இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி அப்படின்னு ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்துட்டு ஓவர் நைட்டாக ஊற வச்சுருக்குறேங்க இந்த வெள்ளை சுண்டலை. கூடவே நான் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், மிளகு 1/2 டீஸ்பூன் அளவு, 2 கிராம்பு, ஒரு துண்டு சின்ன பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 4 பல் பூண்டு, ஒரு 2-3 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு 10லேருந்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்லேயே வருங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமெல்லாம் நல்லா எண்ணெயிலேயே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா காரத்துக்காக இப்போது வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க, அதனால் 5 வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது 3 பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதே இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி வதங்கிறதுக்காக நீங்கள் உப்பு கூட சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போது 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலாக சேர்த்து அரைக்கும் போது மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சோன்னா நல்லா அரைப்படுங்க. தேங்காய் துருவல் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துலேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வீட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. சூப்பராக வதங்கி வந்துடும். அதனுடைய சூடே இதுக்கு போதுமான அளவாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஆறி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிடலாம். அரைச்சிட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க. அதுக்கப்புறமா இந்த குழம்பு செய்கிறதுக்காக இப்போ குக்கர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு கடுகு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க, அதையும் சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம ஊற வச்ச சுண்டலையும் அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்குக்கு பதிலாக நீங்கள் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க, முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். இந்த காய்கறி எதுவும் சேர்க்காமலே வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல் மட்டும் சேர்த்து குழம்பு வச்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது சேர்த்ததுக்கப்புறமா கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சோம்ல மிக்ஸி ஜாரில், அந்த அரைச்ச விழுதுகளை இதில் சேர்த்துக்கலாம். எல்லா விழுதுகளையும் முழுமையாக சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவிட்டு அந்த தண்ணியும் இதிலேயே சேர்த்துக்கலாம். இப்போது உங்களுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு உங்களுக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும், தண்ணியாட்டம் இருந்தால் பிடிக்குமா இல்லை கிரேவி மாதிரி இருந்தால் பிடிக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் தண்ணியோட அளவை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா எல்லாம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 3 விசில் வர விட்டிங்க அப்படின்னா உருளைக்கிழங்கும் சாஃப்டாக வெந்து வந்துடும். நம்மளோட சுண்டலும் சூப்பராக வெந்து வந்துடுங்க. நம்மளோட சுண்டல் உருளைக்கிழங்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி அப்படின்னு எல்லாத்துக்குமே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்யறதுக்கும் அதிக டைம் எடுக்காது, குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த குழம்பு நீங்கள் காலையிலேயே வச்சுட்டிங்க அப்படின்னா மத்தியானத்துக்கு இது கெட்டெல்லாம் போகாதுங்க. நம்ம தேங்காய் துருவலெல்லாம் வறுத்து சேர்த்துருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் குழம்பு கெட்டு போகாது. குக்கர் மூடி போட்டுட்டு விசில் விட்டுட்டு 3 விசில் விட்டதுக்கப்புறமா நீங்கள் நீக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.